Unity in diversity is a slogan that we all know. In other repeated institution here, the Oxford of London, to give admission for a child, the father is interviewed. குழந்தைக்கு யாரும் பள்ளியில் எழுந்தனர், தகப்பனாரை டெஸ்ட் வச்சு சோதிக்கிறார் நேர்முக சோதனை. You see, never understand. The children of farmers, children of traders, children of carpenters, children of nurses, children of affluent society also here in the same row seated. So here, the unity in diversity is found in this college actually. So, let us appreciate not only the organizers, the management, and Mr. Radha and myself only deserve our appreciation, but also they deserve our applause and cheers. Let us give them hands. Thank you. Thank you very much, sir. I now call upon Haji M.K.M. Muhammad Naqib to present our chief guest, Advocate Mr. Uthman Mohideen, with a token of our appreciation. இப்பொழுது நினைவு பரிசு வழங்குகிறார். திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய சகோதரர் நாசர்பாய் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் முகமது நாக்கிப் அவர்களே, எனக்கு முன் பேசி அமர்ந்திருக்கின்ற பெரியவர் அவர்களே, என்னுடன் இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது பள்ளியினுடைய தலைவர் முகமது நாசர் அவர்களே, மற்றும் பள்ளியினுடைய ஐஎம்எஸ் பள்ளியினுடைய பொருளாளர் அப்துல் நாசர் அவர்களே, பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, ஆசிரியர் பெருந்தைகளே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான சலாத்தினை கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவானது ஒரு கல்விக்கூடத்தினுடைய வெற்றியை உங்களுக்கு பறைசாற்றுகின்ற 3வது ஆண்டு விழா. இந்த காலகட்டத்தில் நல்ல கல்வியை உங்களுக்கு குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக அதிகமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்த்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் ஒன்றை உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கல்வி கற்பது, எனக்கு முன் பேசிய பெரியவர் கூறினார்கள், அறிவை வளர்ப்பதற்கென்று. நிச்சயமாக அறிவு என்பது எல்லையற்றது, கடல் போன்றது. கல்வி என்பது அந்த அறிவை தேடி செல்ல நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இதை இன்னும் சற்று விளக்கமாக சொல்வதென்றால், ஒரு கேணி, அதாவது ஒரு போர் போடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். கீழே ஊற்று, நிறைய ஊற்று இருக்கிறது. அந்த கேணி அல்ல அந்த ஊற்றை தோண்டிவிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியெடுப்பதற்கு ஆரம்பத்தில் சில செம்பு தண்ணீர்களை அதில் விட்டு விடுகிறோம். அந்த தண்ணீரை விட்டு அந்த பைப்பை, அதாவது அந்த இதை நாம் அடிக்கும் போது தண்ணீர் வெளியே வருகிறது. அந்த ஊற்றுக்கண் திறந்து தண்ணீர் மளமளவென்று வெளியே வருகிறது. இதுபோல்தான் அறிவு அனைவருக்கும் உண்டு. படித்தவருக்கு மட்டும்தான் அறிவு என்பதில்லை. இறைவன் அனைவருக்கும் அறிவை கொடுத்திருக்கிறான். சில வேளைகளில் படிக்காதவர்கள் கூட, பள்ளிக்கு செல்லாதவர்கள் கூட அறிவார்த்த மிகப்பெரிய அறிவை பெற்ற அறிவாளிகளாக இருந்திருப்பதை நாம் அறிகிறோம். நமது காமராஜர் அவர்கள் எல்லாம் அதிகமாக கல்வி கற்கவில்லை. அதனால் அவரை அறிவற்றவர் என்று கூற முடியாது. கல்வி கற்றவர்களை விட 1000 IAS ஆபீசர்களை விட அவர்களை வைத்து நிர்வகிக்கக்கூடிய அறிவு அவருக்கு இருந்தது. நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அறிவை மனிதன் தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம்தான் கல்வி. இந்த கல்வியை கொண்டு நாம் அறிவை பெருக்கெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கல்வி கற்றவர்கள் அனைவரும் நல்லவர்களா, குற்றம் செய்யாதவர்களா, திருந்தியவர்களா என்று நீங்கள் எடை போட முடியாது. உதாரணத்துக்கு நமது இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால், மேற்கு வங்காளத்தில் மிக அதிகமான படித்தவர் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் இருக்கிறார்கள்.